ஆண்டவரே, உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் ஒருவர் இல்லை. ஆண்டவரே, எங்களை நேசிக்க, எங்களை ரட்சிக்க, எங்களை ஆதரிக்க, எங்களை உயர்த்த, எங்களை கண்மணி போல் பாதுகாக்க உம்மை போல் ஒருவர் இல்லை. நீர் எங்களுக்கு செய்தவைகளை நினைத்து மகிழும்படி, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நினைவு கூறும்படி, உம்மை கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்கான லைஃபா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குதுன்னா, இப்போ சேலஞ்ச் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒரு சேலஞ்சுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்புனா சேலஞ்ச் இல்லை, நம்பலன்னா என்ன செஞ்சுக்க வேண்டியதான், முட்டிக்க வேண்டியதான் செவத்துல. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சவாலே ஒண்ணுமே இல்லையே. இப்போ செத்தப்புறம் எங்க போவேன்னு எனக்கு பயம் இருக்கா? ஏன் ரெண்டு ஒருத்தருக்கு இல்ல. செத்தப்புறம் எங்க போகும் பயம் இருக்கா? 3 பேருக்கு இல்ல. சரி, எனக்கு இல்ல. சோ மரணத்தை குறித்த பயம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல வாழ்ந்தவங்க அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ரைட்டா? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன யாராவது கொன்றுவேன்னு மிரட்டினா செத்துருவேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. வேர்க்காத ஒரு இடத்துக்கு போவேன், ரொம்ப வெயில் மாட்டி வலிக்குது, எனக்கு ஒன்றும் மொட்டமான இடத்துக்குலாம் போக போறது இல்லை. சாவுதான் எனக்கு விசா. ஹல்லேலூயா. இருந்தா கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லுவேன். ஆமென். பவுல் சொல்றான், நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் கிளம்பி போறதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையே, அது ஒரு விஷயமே. எனக்கு அது நலம். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சரி, சாவு பிரச்சனையும் இல்லை. வாழும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை? வாழ்க்கை உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு நினைச்சா அது எனக்கு பிரச்சனை தான். எல்லாம் கிறிஸ்துவுக்கு. ஆமென். நான் என்ன வச்சிருந்தா அவருக்கு லாபம், என்ன தூக்குனா அவருக்கு நஷ்டம். அல்ல, எனக்கு என்ன வந்துச்சு? ஆமென். நம்மளுது ஏதாவது எதுவுமே நம்மளது நினைச்சு மனம் என்ன ஆயிடுறோம்னா, நம்ம உலகத்தார் ஆயிடுறோம். முட்டாள்கள் இதை நாடி தேடி அலைந்து திரிகிறார்கள். அப்படிதான் வசனம் சொல்ல. அஞ்ஞானிகள் இதை நாடி தேடி அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் ஓடுகிறார்கள். ஓடட்டும், இப்ப அது பிரச்சனை இல்லை. அமெரிக்காவுக்கும் போகலாம், அண்டார்டிகாவுக்கும் போகலாம், ஆப்பிரிக்காவுக்கும் போகலாம். ஆனால் உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய நிம்மதியும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருந்தால் சந்தோஷம். நம்முடைய சந்தோஷம் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்றானா? ஏற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன யாருடைய பிள்ளையாடுறான்? கர்த்தருடைய பிள்ளைன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க ராஜ குடும்பம் ஆயிருங்க. நீங்க இலவச ராயல் ஃபேமிலின்னு, ராயல் ஃபேமிலி. இப்ப என்னங்க, எதுக்கு அவங்க பிரசன்னமா பண்றீங்க? இப்ப ராயல் ஃபேமிலி ஆயிட்டா, இப்போ இங்கிலாந்துல ராயல் ஃபேமிலி இருக்கு. அவங்க இப்படிதான் உட்காரணும்னு சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமா ட்ரைனிங் என்ன நடக்கும்னா, ஹவு தே ஷுட் கண்டக்ட் தெம்செல்ஸ். சர்ச்சில் வந்து பிரசவங்கிறது என்னன்னா, நீங்க ராயல் ஃபேமிலி ஆயிட்டீங்க, என் பர்ஸை பார்த்தா அப்படி தெரியலையே, என் பேங்க் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? வசனம் சொல்றதுதான் உண்மை. ரைட்டுங்க? உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல உங்களை பினாமி கிட்ட எத்தனை 1000 கோடி இருந்தாலும், பைபிள் உங்களை பிச்சைக்காரன்னு சொன்னா நீங்க பிச்சைக்காரன். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 100 ரூபாய் தான் இருக்குது, இன்னும் 15 நாள் எப்படி ஓட்ட போறேன்னு சொன்னாலும், பைபிள் உங்களை ஐஸ்வர்யவான்னு சொன்னா நீங்க ஐஸ்வர்யவான். இந்த புக்கு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. அல்லேலூயா. லாசரு வீட்டு ஐஸ்வர்யவன் வீட்டு வாசல்ல யார் உட்கார்ந்திருந்தா? லாசரு பிச்சைக்காரன். உள்ள உட்கார்ந்திருக்கணும் யாரு? உண்மையிலே யார் ஐஸ்வர்யவான்? ஆமா. நம்ம கண்ணுக்கு பிச்சைக்காரனா தெரியுறோமா? பிச்சைக்காரன் கிடையாது. நம்ம கண்ணுக்கு பணக்காரனா தெரியுறோமா? நீங்க கண்ணால பாருங்க, அதை நம்பாதீங்க. பைபிள் வழியா பாருங்க, அதை நம்புங்க. அல்லேலூயா. கண்ணால என்ன வேணா பார்த்துக்கோ. கண்ணால பார்த்து நம்பணும்னு என்ன ஆகும்னா, தள்ள துண்டை போட்டு உட்காந்துருப்போம். அல்லேலூயா. நமக்கு என்ன ஒரு ஏக்கம் வரும், என்ன வரும்? கம்பேர் பண்ண என்ன ஒரு உலகத்தானோட தோத்து போறவனோட கம்பேர் பண்றீங்க, ஜெயிச்சவன். அல்லேலூயா. நீ வெற்றி பெற்றவன். ஆகவேதான் திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற. அல்லேலூயா. தோத்து போறவனை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்க. சரி, ஆண்டவர் எப்படி கூட பண்ணலாம்? நம்ம அட்வைஸ் தான் ஆண்டவர் கொடுப்போங்க. ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கலாமா? இப்போ கொடுப்போம், ஒரு 5 ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்போம். ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம்.
ஒரு ஃப்ரீ அட்வைஸ், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே உடனே ராயல் ஃபேமிலி ஆகிட்டு அப்படி இருக்கும். அப்படியே ஃபேஸு லுக்கு அப்புறமா வீடெல்லாம் அப்படியே மாறிடுது, மாயாஜாலம் நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தா என்ன ஆகும்னா, எல்லா நிலையில் இருக்கிறவர்களும் இயேசு ஏற்றுக்கொள்ளணுமா வேணாமா? எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழணுமா வேண்டாமா? அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா நிலையிலும் இருக்கணுமா வேணாமா? இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து பிச்சைக்காரருக்கு நடுவில் எனக்கு ஊழியம் செய்யணும் என்ன கொடுப்பாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? எனக்கு அதிகபட்சம் ஒரு அலுமினிய தட்டு தானே தேவை. கரெக்டா? பிச்சைக்காரன் நடுவில் சாட்சியா இருக்கணும். அவன் என் வாழ்க்கையை டெய்லி பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கணும்? எப்படி இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கு, இவனும் நம்ம பிச்சை தான் எடுத்துன்னு இருக்கான், இவனுக்குள்ள தேவ சமாதானம் இருக்குன்னு நான் என் வீட்டுக்குள்ள உட்காந்து காட்ட முடியுமா? என்னுடைய அழைப்புக்கு என்ன தேவையோ அதை இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அலுமினிய தட்டு தேவையா இருந்தா 2 கொடுப்பார், கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா, என்னுடைய அழைப்பு பக்கத்து வீட்டுக்காரனை பொறுத்தது. பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் ஒரு படி என்ன செய்யணும், மேல இருக்கணும். இல்லைன்னா என் சொந்தக்காரன் நடுவுல நான் பெரிய ஆளா இருக்கணும். என் கிராமத்துல நான் என்ன இருக்கணும், ஊருக்குள்ள போகும்போது கெத்தா எதுல போய் இறங்கணும், பெரிய நம்மளுடைய தரிசனம்லாம் எவனோ ஒரு செத்து சில நேரம் தோத்து போனவன் முன்னாடி ஜெயிக்க ட்ரை பண்றீங்க. ரட்சிக்கப்படாத தோத்து போனவன், இல்ல தோல்வியின் விளிம்புல இருக்கிறவன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் கன்ஃபார்மா இயேசு இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையவே முடியாது. வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தா நான் இங்க பிரசங்கம் பண்ண மாட்டேன். வேற ஒரு ஆப்ஷன் இருந்தா நான் பிரசங்கம் செய்வதை நிறுத்தி விடுவேன். வேறு ஒரு ஆப்ஷன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஒரே ஒரு வசனத்தை படிக்கிறேன், ரோமர் 8:28, நமக்கு தெரிஞ்ச வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா? சகலம்னா என்ன தெரியுமா? சகலம்னா இங்கிலீஷ்ல என்ன? ஆல்னா என்ன? எல்லாம். எல்லாம்னா நான் நன்மைன்னு எனக்கு தெரியுமா, அது நன்மைக்காக நடக்குது. நான் தீமைன்னு நான் நினைக்கிறது தெரியுமா, அது நன்மைக்காக நடக்குது. நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸ், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் லாஸ் போடுவாங்க அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல, அது போட்டுக்கங்க. நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான். ஆல்னா என்ன அர்த்தம்னா எல்லா என்ட்ரியும் ப்ராஃபிட் சைடு எழுதணும். உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் எந்த சைடுல எழுதணும்? என்ன நடந்தாலும் உன்னோட காரி துப்புனானா அதுவும் ப்ராஃபிட், உன்னை சாபம் விட்டான்னா அதுவும் ப்ராஃபிட், உன்னோட வச்சு செஞ்சானா அதுவும் ப்ராஃபிட். ரைட்டா? அந்த என்னங்க அந்த சைடு அந்த சைடே கிடையாது உன் பேலன்ஸ் ஷீட்ல. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. பஞ்சம் பசின்ற ட்ரைனிங் ஜோசப் கிடைக்கலன்னா பஞ்சம் பசி மேனேஜரா எப்படி மாற முடியும்? ஒரு கண்ட்ரிக்கு அவனை வச்சு செஞ்சாங்க 13 வருஷத்து அவங்க எல்லாம். ஏன்னா அவங்க அப்பா அவனை மடியிலே வச்சு கொஞ்சம் கலர் கலர் ட்ரெஸ்ஸா போட்டு விட்டு, அந்த பயலுக்கு ஏதாவது தெரியுமா, கஷ்டம்னு ஏதாவது தெரியுமா? அவன் தூக்கி போட்டு கைவிடப்படுதல், துரோகம் செய்தல், வலி, வேதனை, துன்பம் எல்லாத்துக்கும் PhD வாங்கிட்டான். உலகத்தில் இருக்கிற எல்லா வலிக்கும் டாக்டரேட் வாங்கின அப்புறம் இப்ப போய் என்ன செய், ஐயோ சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு சில ட்ரைனிங் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து செம்ம ராயல் ட்ரைனிங் கொடுப்பாரு. குவாலிட்டியில காம்ப்ரமைஸே. அவர் ட்ரெயின் ஆகி கம்முன்னு இருந்தா போதும், அவரே நெருப்புல தூக்கி போட்டு அவர் தண்ணி கூட நீச்சல் அடிக்க சொல்லிட்டு போட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாரு. நீ வாடு தத்தடிச்சுட்டு கிடப்ப. அவருக்கு எங்க தூக்கி போட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா தெரியும். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நமக்கு நடக்க போகிறது. சொல்லும் கிறிஸ்தவ லைஃப் போர் அடிக்குதா இல்லையா? என்னுடைய 1000 தலைமுறை மட்டும் இயேசு பார்த்துப்பாரா இல்லையா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் பொண்ணை பத்தி புலமையினே இருக்கு. பார்த்துப்பாரா இல்லையா? இல்ல சும்மா கதை விட்டு போயிட்டாரா? அவர் சொல்லுவாருங்க எல்லாத்தையும், அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்க பைபிளையும் அப்படிதானே போட்டிருக்கு, என்னால் அன்றி உங்களால். நான் பைபிள் அப்படியே நம்புவாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. மூளையெல்லாம் கைட்டு வச்சுனேன். இந்த மூளையில இருந்து ஒன்னும் உருப்படியா வந்திருக்கா? உருப்படியா வந்து அப்படி அடிச்சுப்பானுங்களா? இந்த மனித மூளைகள்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா மாறி மாறி அடிச்சுப்பானுங்களா? இந்த மூளையில ஏதாவது உருப்படியா வந்திருக்கா? அதனால கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு பைபிள்கிட்ட வாங்க. அல்லேலூயா. உங்கள் சுய புத்தி மேல் சாயாமல். பைபிள் சொல்லுதா இல்லையா?
நான் புத்தி மேல் புரிய மாட்டேங்குது. மூளையை கேட்டு வைங்கன்னா புரியுது. ஓவரா யோசிக்கிறது அடங்குன்னு அர்த்தம். இதுதான் ரைட்டா. யூ டோன்ட் ட்ரை டு அட்வைஸ் காட். அவர் சஜஷன்ஸ் கேட்குற மூட்ல இல்லை. நம்மளோட ஒரு முட்டாளான ஒருத்தன் கேட்க மாட்டோம். அவரோட நம்ம முட்டாள் தான். யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஸோ நோ மோர் சஜஷன்ஸ். ரைட். காட் டிக்டேட்டர் மட்டும்தான். இன்னைக்கு டெமோக்ரஸிலாம் கிடையாது. ஒப்பீனியன் போலாம் நடத்த போறது இல்லை. ரைட்டா? அவர் சொன்னது தான். அவர் மாத்திக்கிறதா இல்லை. அவர் மூடு மாறாது. அவர் வச்ச அன்பு மாறாது. அவர் சொன்ன வார்த்தை மாறாது. அவர் ஒரு கான்ஸ்டன்ட் கேட்டகரி. அவர் டிவேட் ஆக மாட்டாரு இல்லையா? அதனால அவருக்கு அட்வைஸ் எல்லாம் அவர் வாங்கிக்கிறது. ஜோப் ட்ரை பண்ண அட்வைஸ் பண்றது. ஆமாண்டா, நீ தான் கேட்ட. உங்க சமுத்திரத்துக்கு எல்லைய உன்னை கேட்டு தான் போட்டேன். ஆகாயத்தின் விரிவு ஃபவுண்டேஷன் போடும்போது நீ தான் கூட இருந்த, நீ தான் அளந்து கொடுத்த என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் யார் என்பதை அவனுக்கு காண்பிக்கிறார். குறைவுள்ள மனிதன் என்பதை காண்பிக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எனக்கு கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப போயிடுது. ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு எல்லாமே ஆண்டவர் என்னை வச்சு செய்ய வைக்கிறது நிச்சயமா செஞ்சு முடிச்சிடுவார். புரியுதுங்களா? அது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க அண்ணன் பெரியமா பையன் RSSல இருக்கான். அவன் அப்படியே சொன்னான், திருப்பதியில அவங்க தேவஸ்தானத்துல இருக்காங்க எல்லாரும். என்னை மொட்டை மாடி, எங்க வீட்டு மொட்டை மாடியில் கூப்பிட்டு போனா, திருப்பதிக்கும் எரிசலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. ரெண்டுமே 7 மலை. சரியா? ஓகே. அப்படியே உட்காந்துருக்கேன், சுத்தி மலையா தெரியுது. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பைபிள்ல படிச்சோமே வேற தோணுது. அவன் கூட்டு போகும்போது மேல கூட்டு போறாங்க. பைபிள் இயேசு கிறிஸ்துவ மலைங்க ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சரி கூட்டு போய் உட்கார வச்சு, அப்ப எனக்கு 15-16 வயசு தான். எனக்கு கூட்டு போயிட்டு பார், நீ திருப்பதிக்கு வந்துரு, SV யூனிவர்சிட்டியில் நான் உன்னை படிக்க வச்சிடறேன். அப்படி இங்க தேவஸ்தானத்தை என்ன பண்ணி வாங்கி கொடுக்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்றேன். நான் RSSல இருக்கேன்டா, என் தம்பி பைபிள் எடுத்துன்னு போனானா எனக்கு ரொம்ப அவன் மானம் போயிடும். தயவு செஞ்சு அப்படியே வந்துரு. வரும்போது திருப்பதிக்கு வரும்போது சென்னையிலே என்ன விட்டு வந்துரு. இந்த கருப்பு புக்கை, பைபிள் சொல்ல மாட்டாங்க, கருப்பு புக்கை என்ன செஞ்சிரு வச்சுட்டு நீ மட்டும் வந்துரு. ஓகே. அப்புறம் தங்கச்சிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பொண்ணு ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன், சும்மா வா கிளம்பி வா அப்படின்னா. நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, கருப்பு புக்கு மட்டும் நானே வச்சுக்கிறேன். அல்லேலூயா. இந்த கருப்பு புக்கு மட்டும் நானே வச்சுக்கிறேன். நீ நாசமா போயிடு, நடுத்தருல நிப்பேன் அப்படின்னா. நான் நடுத்தருல நிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நிக்கும் போது பாரு, கையில கருப்பு புக்கு இருக்கு. அல்லேலூயா. கையில கருப்பு புக்கு, வாயில இயேசு இருக்கும் பாரு. ஆண்டவர் நடுத்தருல நிக்கவே இல்லை, ஆனா நிக்கிறதுக்கு தயாரா தான் இயேசு எடுத்துக்கிட்டேன். அல்லேலூயா. நான் நடுத்தருல நின்னாலும் பெரிய ஆள் தான். அல்லேலூயா. ஆமென். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஆமென். ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. புரியுங்களா? ஆண்டவர் எங்கே வைச்சிருக்கிறாரோ அது ஆண்டவர் வைத்த இடமா இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இங்கே என்னை எதற்காக வைத்திருக்கிறீர், நான் உன்னை பின்பற்ற வேண்டும், அதுதான் உங்களுடைய வாஞ்சையா இருக்கணும். என்னை வைத்த நோக்க லாசரு ஐஸ்வர்யா வீட்டு வாசல் இருந்தவன் நோக்கத்தை நிறைவேற்றிட்டான் இல்லையா? அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக, ஐஸ்வர்யவானுக்கு முன்பாக ஒரு சாட்சி வாழ்க்கையை வாழ்ந்து பொல்லாப்பு வாழ்க்கையை வாழாமல் கர்த்தரை தூச்சிக்கு பாடிட்டு இருந்திருப்பான். இந்த ஐஸ்வர்யன் வரும்போது இவன் நைட்டெல்லாம் தூங்காம இருந்திருப்பான், இவன் ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்திருப்பான். எப்படிதான் இவனால முடியுது என்று சொல்லி அவனுக்கு முன்பாக வாழும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். எனக்கு ஒரு கவலை இருக்கா இந்த உலகத்துல, உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம போய் படுத்து தூங்கிறோம், நம்பாதவன் கொட்ட முடிச்சுட்டு இருப்பான், நாளைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போறேன். இந்த வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு தான் பலிக்கும். இந்த வாரம் இல்லை, சர்ச்சிலேயே கூட உட்காந்துங்க. நான் டெய்லி 5-8 அதிகாரம் படிச்சேன், என்ன பிரயோஜனம்? ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தோடனே தெரிஞ்சேன் என்ன அழகுல படிச்சேன். படிச்சதை விசுவாசிக்கணும், யாருக்கோ எழுதிருன்னு நினைச்ச கூடாது. புரியுதுங்களா? நம்ம ஆவிக்குரிய பெருமைக்காக படிக்கல. எவ்வளவு படிச்சேன் தெரியுமா? 15 வாட்டி படிச்சேன். ஒரு வசனத்தை கேட்டாலும் அதை விசுவாசிக்கணும். அழகா விசுவாசிக்கிறவனுக்கு அது உண்டாகும். நிச்சயமா பிசாசோட ஸ்காலர் ஆக முடியாது. சரிங்களா? அவனோட ஸ்காலர் ஆக முடியுமா? நிச்சயமா ஆக முடியாது. அதுக்கு அவன் பரலோகத்துக்குள்ள போயிடுவானா? ஸோ பைபிள் ஸ்காலர் ஆனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க.
ஒரு நாளும் கலக்கம் அடைஞ்சிடக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் அருமையான வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு அன்பு கூறுறவங்க நம்ம எல்லாரும். அதனால இயேசு கிட்ட வந்தோம். இயேசு வேண்டாம்னு வந்து இங்க சர்ச்சைக்கு. இயேசு வேணும்னு வருகிறவன் அவரை நேசிக்கிறான் இல்லையா? நீங்க இப்ப கிளம்பி வந்தீங்க, வீட்டுல இருந்து கிளம்பி வந்தவங்க இயேசு வேண்டான்னு யாருமே வரல. அப்போ உங்களுக்கு எல்லாமே என்னதான் நடக்கும்? நன்மைக்கு சொல்லுங்க. எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுன்னு இருந்தா போர் அடிக்காது. சகலமும் நன்மைக்கு எதுவாகனா என்ன அர்த்தம்? தோல்வி இருக்கா? லாஸ்ன்னு ஒரு கேட்டகரியே கிடையாது இல்லையா? நீ தோக்கவே மாட்ட. தோல்வினே ஒண்ணு கிடையாது. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்தவ லைஃப் எவ்வளவு போறீங்க இல்லையா? அப்ப என்ன இருக்கும்? காம்படிஷன்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். எப்பவுமே நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? நீங்க ஜெயிச்சுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க கண்ணை திறந்து பார்த்து எதையாவது பார்த்து குழம்பிக்கீங்க. அதை பத்தி நான் பொறுப்பு இல்லை. நீங்க குழப்பிக்கலாம். நம்ம குழம்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு இருக்குது. இந்த உலகத்தை வேடிக்கை பாருங்க, ஜாலியா குழம்பிக்கீங்க. அது உங்களுடைய சாய்ஸ். அது உண்மை கிடையாது. இது மட்டும்தான் உண்மை. நான் இதை மட்டும்தான் நம்புவேன். புரியுங்களா? கண்ணை திறந்து பாக்குறத நம்புவேன். கண்ணை திறந்து பார்த்து ஏதோ உருப்பிட்டுருக்கா? ஏவாள் பார்த்த பழம் உருப்பிட்டுச்சா? எத்தனை கொடுத்துருந்தார். பார்க்க சாப்பிடாதுன்னு ஏன் போய் பார்க்க? நம்ம பார்த்து ஏதோ உருப்பிட்டுருக்கா? யோசிச்சு பாருங்க. லோத்தினுடைய மனைவிய யார் கூட்டு போறா? தேவதூதன் கூட்டு போறான். அவளுக்கு அப்ரிசியேட் பண்ணணும். என்ன அப்ரிசியேட் பண்ணிருக்கணும்? என்ன காப்பாத்த தேவதூதனே இறங்கி வந்துட்டான். அதை தானே கொண்டாடி இருக்கணும். அவன் எதை போய் பார்த்தான்? ஐயோ, நிலம் போதே, காடு போதே, கழனி போதே, மாடு போதே, மனுஷன் போறேன், மக்க போதேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நம்ம பார்த்து உருப்பிட்டு அதாவது தப்பு தப்பா பார்த்தோம்னா ஃபீல் பண்ணிக்க வேண்டியதுதான். பிரதர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது பிரதர். உங்க கஷ்டம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? என் கஷ்டமே எனக்கு தெரியாது. என் கஷ்டமே என்னன்னு தெரியாது. நான் அதெல்லாம் மதிக்கிறதே இல்லையே. கஷ்டத்துக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க? துதிக்கான மகிமை எல்லாம் இன்னும் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டுன்னு இருங்க ஜாலியா. கஷ்டப்படுறது உங்க சாய்ஸ். புரியுங்களா? என் ஜீவன் கர்த்தருடையதுன்னதுக்கு அப்புறம் நான் கவலைப்படுறேன்னா அது ஒரு மீறுதல். பயப்படுறத பைபிள் அப்ரிசியேட் பண்ணிருக்கா? கவலைப்படுறத பைபிள் அப்ரிசியேட் பண்ணிருக்கா? எனக்கு வர்ற கஷ்டம் இருக்குது, எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு இடி, நான் அப்படி பைபிள் சொல்லு. வானத்துக்கு கீழே நூதனமான கஷ்டம் வரைக்கும் மனுஷனுக்கு. இதுக்கு முன்ன இல்லாதவங்களோட புது கஷ்டம் உங்களுக்கு தான் வந்திருக்கா? இது வரைக்கும் யாரும் சந்திக்காத, மனிதன் சந்திக்காத ஒரு புது பிரச்சனை வந்திருக்கா? வானத்தின் கீழே நூதனமானது ஒண்ணும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா சீன் படாது, புதுசா அவங்க ஒண்ணும் வந்திருக்கான்னு அர்த்தம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சும்மா கதை விட்டுருக்காது. நம்ம பக்கத்து பிளானட்ல இருந்தவருக்கு இப்ப சோதனை ஒண்ணு எல்லாருக்கும் நடக்குது தான். எல்லாம் என்ன ஒன்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம். நான் புது கதை விட போறேன். அதே கதை தானே. ஆடு கட்ட போறேன். ஐயோ, ஃபீஸ் எப்படி கட்ட போறேன்? குட்டா கட்டு, இல்லைன்னா குழந்தைங்களோட உட்காந்து விளையாடி இருந்தது. என்னப்பா உன் பிள்ளை என்ன ஆக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார். நீ உன் பிள்ளை நினைச்சா உட்காந்து ஃபீல் பண்ணினாரு. நீ உக்ரான பொறுப்பு தான் உனக்கு. அல்லேலூயா. என்ன பொறுப்பு தான்? அவ்வளவுதான், உங்களுடையது அல்ல. அல்லேலூயா. 500 குழந்தைங்களை வச்சு வளர்க்க முடியாதுன்னு 2 கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு அது கூட வேணாம். நீ குழந்தைய வேணாம், அவனுக்கு ஊர்ல இருக்கிறதுலாம் உங்க குழந்தை தான். அவங்களுக்கு பெரிய அழைப்பு. அல்லேலூயா. ஃபீல் பண்ணிருந்தா பண்ணேரு. அழைப்பை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சாய்ஸ். அழைப்பை நிராகரிக்கிறது உங்களுடைய சாய்ஸ். எனக்கு என் பையனை பத்தி தான் கவலையே கிடையாது. என் பொண்ணை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் கவலைப்படுறேன்னா பட்டியல இருக்கலாம். சரிங்களா? அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அவரால் நிறைவேற்ற அவருக்கு திராணி இருக்கிறது. என்ன நம்பிய பூமியை படைச்சார் கடவுள். ராஜா வந்து காப்பாற்றவன். என்னையே என்ன காப்பாற்ற முடியாது. அப்ப நீங்க போடுற சீன் பார்த்தா உங்க தலைமையில தான் உலகமே ஓடுற மாதிரி இருக்குது. ஆகவே கவலைப்படுறது ஒரு பெரிய முட்டாள்தனம் இல்ல? ஆமாவா இல்லையா? முட்டாள்தனம் தானே. செய்யலாமா? அவங்க சாய்ஸ். ரைட்டுங்களா?
அது நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு டைம் இருக்குது, ஒரு 1/2 hour கவலைப்படுவோம், பட்டுக்குங்க. எனக்கு இல்லை. கவலைக்கு டொனேட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டைமு, எனக்கு சின்ன வாழ்க்கை இயேசுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. அல்லேலூயா. நான் என்னை பற்றியே ஃபீல் பண்ண, தலைமையில துண்டு போட்டுங்க, இருக்கிற லைஃப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபீல் வயசில் கர்த்தருக்காக செய்யாமல் போயிட்டேன், இப்போ என்னால் ஒன்றுமே முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை முடிக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஓடிக்கவே முடியாது போல் இருக்கேன், அப்படி ஓடிருக்கோமே அப்படின்ற மாதிரி கெத்தாக என்ன செய்யணும், லைஃப்பை முடிக்கணும். ஒரு நாளையும் வீணாக்கி விடாதீங்க. கவலைங்கிறது ஒரு வீண், புரியுங்களா? சுய பச்சாதாபம் ஒரு பாவம். உங்களை நீங்களே பற்றி ஃபீல் பண்ணின்னு, என் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டம். உங்கள் இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம், புரியுங்களா? இந்த உலகத்தில் கஷ்டத்தை தவிர எதுவுமே கிடையாது. ஆகவே கஷ்டப்பட்டுருந்தா அப்புறம் கஷ்டம் கிடைக்காது. பரலோகத்தில் கஷ்டம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. கண்ணீரும் இல்லை, அழுகையும் இல்லை, துக்கம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்கள் யாவிலும் இருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்படின்னு அழணும்னு ஆசைப்பட்டா கூட ஒரு வாட்டி அழுதுக்கிறேன்னா அழுது வேற, கண்ணீர் என்ன இல்லையா, அங்க என்ன பண்ண முடியாது, அழ முடியாது. பயப்படாதீர்கள். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை வாழாதீங்க, உலகத்தான போல வாழாதீங்கன்னா பிரச்சனை பண்ண மாட்டேன். ஏன் பிரச்சனை பண்ண மாட்டேன்னா, நம்ம என்ன அப்ரிஷியேட் பண்றோமோ அப்படிதான் வாழ்வோம். இப்போ உங்க கிறிஸ்டியன் லைஃப்பை நீங்க அப்ரிஷியேட் பண்ணாட்டி, பாராட்டாட்டி, வேர்ல்டு லைஃப் தான் வாழ்வீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ரட்சிப்பு கிடைச்சிருக்கா, அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நீங்க கொண்டாடாட்டி எப்படி நீங்க ரட்சிப்பை கொண்டாடுவீங்க? அந்த ரட்சிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வீங்க. நீங்க காரை கொண்டாடினீங்கன்னா கார் இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை அமெரிக்காவுக்கு போறது தான் பெரிய விஷயம் உலகத்துல நினைச்சீங்கன்னா அதை தான் கொண்டாடுவீங்க. நாம் எதை கொண்டாடுகிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். முடிவு பண்றது நல்லா இருக்காது. நான் உலகத்தை அந்த மாதிரி வாழக்கூடாது, நான் கிறிஸ்தவனா வாழணும் அப்படின்னு என்னன்னா நீங்க செக்லிஸ்ட் போட்டுன்னு பார்த்து வாழ்ந்து இருக்க முடியுமா? இது ஒரு மைண்ட் செட். உலகத்தானா வாழ போறீங்களா இல்ல கிறிஸ்தவனா வாழ போறீங்களாங்கிறது மைண்ட் செட். செக்லிஸ்ட் போட்டு வாழ முடியாது. காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஜெபம், 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் வேலை வாசிப்பு, இப்படி உட்காந்துட்டு நம்ம மிலிட்டரி அகாடமியில தான் இருக்கணும். நான் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ மைண்ட் செட். உங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் மீது பதித்து வைத்திருங்கள். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 24 hours நீங்க கிறிஸ்டியன் லிவிங் தான் வாழ்வீங்க. மைண்டை செட் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணாலும் என்ன செய்வீங்க, நீங்க காட்லி வேர்ல்ட் ஆஃப் காடோட அலைன்டா இருப்பீங்க. மைண்டை செட் பண்ணலன்னு என்ன செய்யுது அலைன்மெண்ட்டுக்கு? ஒரு குழந்தைக்கு நாளைக்கு டூருக்கு போறோம்னு சொல்லி பாருங்களேன், அது எவ்வளவு அலைன் ஆகும் தெரியுமா? அது அடிக்கலாம் வைக்கும், எத்தனை எல்லாம் கொடுக்கும், ஸ்கூலுக்கு போகும்போது கத்த விடும் இல்லையா? ஆனா ஒரு டூர் போகும்போது பாருங்க, ஏன்னா மைண்ட் என்ன ஆயிடுச்சு, அலைன் ஆயிடுச்சு. அலைன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற கோஆபரேஷன் ரைட்டா. அப்ப நான் ஆண்டவரோட அலைன் ஆனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உலகத்தின் பாவங்களை நான் தள்ளி இயேசு கிறிஸ்து, அது பெரிய ஹார்ட் இருக்கா, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்காரு, ஒரு மேட்டரே இல்லை ரைட்டுங்களா. நீங்க எதை கொண்டாடுறீங்களோ அது பக்கம் தான் நீங்க நிற்பீங்க. 2 டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஆனா 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னல் கிறிஸ்டியன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். போத் ஆர் கிறிஸ்டியன்ஸ். காரணம்னு வேர்ல்ட்லி நினைச்சுக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட உலக கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட உலக கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ரட்சிக்கப்பட்ட உலக கிறிஸ்தவனை யாருன்னா இவன் ரட்சிக்கப்பட்டுருவான். இயேசுதான் ஆண்டவர்னு அவனுக்கு தெரியும், இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரலோகம்னு அவனுக்கு தெரியும், இயேசு பைபிள் தான் சத்தியம், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அவன் அப்ரிஷியேட் பண்றது ஃபுல்லா வேர்ல்டு இருக்கும். அவன் பாராட்டுறதெல்லாம் உலகத்தையே இருக்கும். உலகத்துல இருக்கிற விஷயம், உலகத்தோட பெருமை, உலகத்தான் எதையெல்லாம் பாராட்டுவானோ அதை இவங்க பாராட்டிட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் உண்டான எந்த உலகத்தானுக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய லிவிங் உலகத்தான் எதுக்கெல்லாம் கவலைப்படுவானோ அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படுவாங்க. உலகத்தில் இருக்கிற எதுக்காக பிரச்சனை பண்ணுவானோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. உலகத்தான் செய்யற பாவத்தையும் அவங்க பண்ணுவாங்க. பாவம் செய்யாதன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு பரிசுத்தமான வாழ முடியாது. நம்ம எந்த சைடு நிக்கிறோமோ அதுக்கு ஃபுல்லா என்ன ஆயிடும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடுவோம். தயவு செஞ்சு அப்ரிஷியேட் யுவர் கிறிஸ்டியன் லைஃப், அப்ரிஷியேட் கிறிஸ்டியானிட்டி. தப்பு ஒன்றும் கிடையாது. நீ ரிலீஜன் சொன்னா கூட இதோட நல்ல ரிலீஜன் உலகத்துல இல்லை. உலகத்துல ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்ன ஒரே ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஹிந்துவிசம்ல கிடையாது. ராமன் ஏன் நம்ம கொண்டாடுறாங்க, ஏன்னா அவனை தவிர எவனுமே அப்படி இல்லை. ஸோ அவங்க குரூப்ல இல்லவே இல்லை இல்லையா? ஜுடாயிசம்ல கிடையாது, பழைய ஏற்பாட்டுல கிடையாது, இஸ்லாம்ல கிடையாது.
பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் உலகத்திலே கிடையாது. நீ நினைச்சாலே நரகத்துக்கு போக எங்கேயாவது இருக்கா? ஒருவனை மூடன்னு நீ நினைச்சாலே, மனசுல நினைச்சாலே நீ எரி நரகத்திற்கா எதுவா இருப்பான்னு உலகத்துல எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரிலீஜனே வச்சுக்கோங்கப்பா, கிறிஸ்டியானிட்டியோட பெட்டர் ரிலீஜனே கிடையாது. இது ரிலீஜன் கிடையாது, தான் சத்தியம். நீங்க ரிலீஜியஸ் காம்படிஷன் கூட வச்சுக்கோங்க, கிறிஸ்டியானிட்டியோட பெட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் உலகத்துல இருக்கா? எங்க தலைவரோட ஒரு பெரிய தலைவர் இருக்காரா? இல்ல அற்புதம் செய்ததுலயும் சரி, பசுத்த வாழ்க்கையிலும் சரி, கண்ணியின் வீட்டுல பிறந்ததுலயும் சரி, உயிர்த்தெழுந்ததுலயும் சரி, திரும்பி வரப்போதுலயும் சரி, தீர்க்கதரிசனம் உரைத்ததுலயும் சரி, யாராவது இருக்காங்களா? எவிடென்ஷியலா இருக்காங்களா? எப்படி பார்த்தாலும் இல்ல. அப்ரிஷியேட் கிறிஸ்டியானிட்டி, அப்ரிஷியேட் கிறிஸ்டியன் லைஃப், அப்ரிஷியேட் தட் யூ ஆர் கிறிஸ்டியன். நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்க, கிறிஸ்தவளாக இருக்கிறாய், அதுவே போதும். ஏற்கனவே ஜெயித்து முடித்த வாழ்க்கையில் ஏன் சோகம்? இனிமே ஜெயிக்கிறது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப போரிங் லைஃப். நீங்க ஜெயிக்க மட்டும்தான் போறீங்க, உங்களுக்கு தோல்வியே கிடையாது லைஃப்ல. நீங்க தோத்ததே கிடையாது, இனிமே தோக்க போறதும் கிடையாது. நீங்களே தோத்ததா நினைச்சுக்கிட்டு நீங்களே தலைமையில துண்டு போட்டு உட்காந்துக்கலாம். அது உங்களுடைய, இவன் என்கிட்ட பேசல, இவன் என்ன முறைச்சிட்டான், இவன் என்ன மனசு நோவடிச்சிட்டான், இவன் என்ன பாராட்டல, இவன் என்ன இது பண்ணிட்டா, அவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுனால்தான் அவங்களாம் பாவிகள். எல்லாரும் பாவிகள், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் ஏகமாய் கெட்டு போகணும். கெட்டு போன இடத்துல இருந்து என்ன கிடைக்கும்? அதுக்காக நம்மளும் கெட்டு போனாங்க. அதனால ஜட்ஜ் பண்ணிட்டு சுத்தக்கூடாது. மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே உன்னை நீயே அறிந்து கொள். நீ மற்றவனை மன்னிச்சுட்டு போ, அவங்களும் உன்னை மன்னிச்சுட்டு போட்டேன். அல்லேலூயா. எவன் மன்னியாது இருக்கிறானோ அவனை கர்த்தராகிய தேவனும் மன்னிக்க போவதும் இல்லை. உலகத்தானே சொல்றான், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உட்காந்து லிஸ்ட் போட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 31 நைட்டு 11:59 நீ என்ன சொன்ன? பேசினாரு. இன்னொரு 50 வருஷத்துக்கு அதையே பேசினாரு. என்ன யூஸ்? ஏதாவது யூஸ் இருக்கா? உனக்கும் யூஸ் இல்லை. உன் சமாதானம் ஆனா கெடும், அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை. இல்லையா? அவர் நமக்காக செஞ்சது. அவரை கொண்டாடுங்க. ஜாலியா பாட்டு பாடிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போறேன், விழுந்தால் விழுந்து விட்டு போகிறேன். அவருக்கு தெரியும் எப்ப வாழ வைக்கணும், எப்ப வீழ்த்தணும். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டீங்கன்னா கனவுல வந்து திட்டுவேன். அது நிப்ப நான் சொன்னேன், நீ என்ன பண்ணின்னு இருக்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்தால் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கலன்னா ஸ்தோத்திரம். ஐயோ, டாக்டர் எனக்கு நெஞ்சில பிளாக் 18 பிளாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அடுக்குமாடி கட்டி பிளாக் பிளாக்கா வச்சு கொசு கட்சி கூட உசுறு போவோம். சரியா? கொசு கட்சி கூட போவோமா? போவாங்க. கொசுவோட சின்ன சைஸ் இல்ல கொரோனா. கண்ணில் பார்த்துருக்கீங்களா? கொசுதான் சைஸ் இருக்கு. அது என்ன இருக்குது, எங்க இருக்குன்னே தெரியல. எத்தனை பேர் காலியானாங்க இல்லையா? எத்தனை பேர் படுத்துட்டு காலையில் எழுந்துக்கும் போது எழுந்துக்கல, ஐயோ உசுறு போயிடுமோ உசுறு போயிடுமோ. சந்தேகமே படாதீங்க, உசுறு எல்லாருக்கும் போயிடும். உங்களுக்கு அது என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஐயோ என் புள்ள குட்டிங்களா பாப்பா, 800 கோடி பேர் நீயா காப்பாத்த? காலையில இருந்து ஆக்சிஜன் நீயா சப்ளை கொடுத்த? சன்லைட் நீயா அமிச்ச? இந்த பிரபஞ்சத்தை நீ உன் தலைமையில தான் ஓடிட்டு இருக்குதா? இன்னும் 2 பிள்ளைய பெற்றுட்டு நீ பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். Know that your father knows. That is knowledge. What is knowledge? மாமா ஆண்டவருக்கு தெரியும்னு தெரியறதா அறிவு. அது தெரியாதவன் முட்டாள். நம்ம தலையில எதுவும் ஓடல, நம்ம கடவுள் கிடையாது. தேங்க் காட் நான் கடவுள் இல்லை. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை. அல்லேலூயா. நிறைய சாமிங்க சுத்தி இருக்குதுங்க, நான் தான் கடவுள்னு. அதுக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்கானுங்க. எப்படிதான் போறானுங்கன்னு தெரியல. நான் 7 வயசுல 50 கேள்வி கேட்டேன். என் அம்மா வாயிலே அடிவாங்க, வாய் மேலே போடுவாங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி மூளையை கட்டி வச்சுருந்தாங்கன்னு தான் தெரியல எனக்கு. நான் சொல்லிட்டேன், எனக்கு யார் கடவுள்னு தெரியல, ஆனா நம்ம பசங்க திருட்டு பசங்கன்னு சொல்லிட்டேன். எங்க ஆளுங்களை சொல்லிட்டேன், இது திருட்டு கும்பல், இது ஃப்ராடு கும்பல் மட்டும் தெரிஞ்சிச்சு. இது ரைட்டுன்னு தான் தெரியல எனக்கு. இது ஃப்ராடு கும்பல் தான்.
அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புரியுங்களா? அதனால நம்ம கண்ணை திறந்து எது சத்தியம் வேணா சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். இது சத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியலன்னு தெரியல. மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். இருட்டு மனசு என்ன செஞ்சிருச்சு, இருள் அடைஞ்சு அவங்களால எது சத்தியம் பார்க்கணும். நம்மளை பார்க்க வச்சாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டேன், மாசம் ஒரு 10,000 ரூபாய் குத்தா நம்ம மனம் அந்த ஒரு பாட்டு, பழைய பாட்டு வரும். மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையை நோக்கிட பண் நிறைவா உன்னை வேண்டி மன்றாடி நின்றே. இந்த மண்ணுக்குரியவர்களே மாய்ந்து போகிறோம். மண்ணுக்குரியவர்களே எதுக்கு தெரியுமா? உணவு, நமக்கு உயிர் தேவை. விண்ணை அடைந்து விட்டோம் என்று கொண்டாடுவதற்கு தான், மண்ணை கொண்டாடுவதற்கு அல்ல. ஒரு நாள் ஒரு ஆயுசு வேணும். எதுக்கு உங்களுக்கு ஆயுசு வேணும்? என்ன பண்ண போறீங்க? எங்க இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கணும். ஏன் உசுரோடு இருக்கணும்? நீ மண்ணில் உசுரோடு இருப்பதற்கு காரணம் மண்ணை கொண்டாடுவதற்காக. அல்லேலூயா. விண்ணை கொண்டாடு. ஆண்டவரே எனக்கு ஒரு 80 வயசு கொடுங்க. எது கொடுக்கணும்? என்ன பண்ண போறேன்? இது வரைக்கும் என்ன பண்ணிட்ட? எது கொடுக்கணும்? பர்பஸ் இல்லைன்னா முட்டாள். நோக்கமே இல்லாம ஒரு செயலை செஞ்சாலும் பேர் என்ன? முட்டாள். நீங்க வேகமா போறீங்க, வீட்டுல இருந்து கிளம்பி எங்க போய் தெரியாது சொல்லுங்க. அவசரமா கிளம்பி எங்க போறீங்க தெரியாதுன்னு சொல்லுங்க. மரம் கழண்டுச்சுன்னு நினைச்சுக்க. ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு உசுறு கொடுக்கணும்? எதுக்காக எனக்கு கொடுக்கணும்? நான் ஏன் நீடித்து வாழணும்? அன்றே நீடித்தா எதுக்கு? என்ன பண்ண போற? கொடுத்தா என்ன பண்ண? என்ன பண்ண? எது கொடுக்கணும்? எனக்கே ஆண்டவர் கொடுக்கணும். நீங்களே பார்த்து என்ன கொடுக்குறீங்களா கொடுங்க. தகுதி இருந்தால், தேவை இருந்தால், உமக்கு பயன்படுவேன் என்றால் கொடுங்கள். இல்லைன்னா அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. எப்ப ஆன் பண்ணணும், எப்ப ஆஃப் பண்ணணும், உங்ககிட்ட ஏன் கன்சன்ட்ரேஷன் கேட்கணும்? உங்கள்தா. பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே I surrender all. நிஜமாவா? I surrender all to thee my blessed Savior. I surrender all. I surrender all na all. All na all. அனன்யாவும் அப்புறம் கொஞ்சம் அடிச்சிங்க. அது இல்லை. என்னாச்சு? போது காலம் இருந்தது. அவங்க நரகத்துக்கு போல. ரட்சிக்கப்பட்டவங்க மீறினா சிலரை ஆண்டவர் படுக்கையில போட்டு புனிதப்படுத்தி கொண்டு போவாரு. சில பேர் கதையை முடிச்சுடுவார், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவார். போதும், நீ சாதிச்சதெல்லாம் காலம். சரிங்களா? நீ பண்ணதெல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் அன்பாயிருப்போம். ஒரே வார்த்தை இந்த வசனத்தை படித்து நான் முடிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கண்களை போடுவோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு எது நடந்தாலும் நீர் அறியாமல் நடக்கவில்லை. எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளுக்காக நன்றி. கசப்பான அனுபவங்களுக்காக நன்றி. போராட்டங்களுக்காக நன்றி. தோல்விகளுக்காக நன்றி. கர்த்தாவே, எனக்கு கிடைத்த நன்மைகளுக்காகவும் நன்றி. நான் சந்தோஷமா இருந்த தருணங்களுக்காக நன்றி. அன்றைய நான் சோர்ந்து போன தருணங்களுக்காக நன்றி. எனக்கு கிடைத்த திருச்சபைக்காக, எனக்கு கிடைத்த குடும்பத்திற்காக, எனக்கு கிடைத்த வேலைக்காக, எனக்கு கிடைத்த அன்றைய அப்பா வியாபாரத்திற்காக, அன்றைய எனக்கு கிடைக்காத எல்லாவற்றிற்காகவும், நான் கிடைக்காததாக எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்காகவும் உனக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். உமக்காக இந்த உலகத்தில் உண்மை காண்பிக்கும்படி எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம், பெரிய வாய்ப்பு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு வாய்ப்பு தரும் மட்டும் நான் சந்தோஷமாக இந்த உலகத்தில் உண்மை மகிமைப்படுத்தி வாழவும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் கண்ணை மூடும் பொழுது எல்லாம் முடிந்தது, என் ஆண்டவரிடத்தில் போகிறேன் என்று சந்தோஷமாய் உங்களுடைய சமூகத்திற்கு வரவும் கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எங்களுடைய புலம்பல்களை, எங்களுடைய முறுமுறுப்புகளை, எங்களுடைய சோர்வுகளை, எங்கள் பயங்களை
எங்கள் கவலைகளை எங்களுக்கு மன்னிப்பீராக. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க, எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ, நாங்கள் அத்தனை பேரும் வாழ, இந்த பரமராஜ்யத்திற்கு வந்து சேருகிற வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் விண்ணையே நோக்கி பார்க்க, மண்ணிலே உழன்று விடாமல் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்த்து இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.